நீங்க ஓகேவா? இல்ல, உங்க முகம் பதட்டமா இருக்கிற மாதிரி இருக்கு. சாதாரணமா இல்ல, அதனாலதான் கேட்டேன். நீங்க ஓகே தானே? சுத்தி இருக்கிறவங்கள பாருங்க, எல்லாரும் எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்கன்னு. ஆனா அவங்க சந்தோஷத்துக்காக நாம இப்படிதானே இருந்தாகணும். ஏண்டா பல்ராம்பா, நீ என்னடா இங்கேயே நின்றுட்டு இருக்கிற? மேல போய் நிக்கலாம்ல. நேத்து தான் வரல, இப்பவாவது போலாம்ல. அதுக்கு தான் ஆள் 2 பேரை ரெடி பண்ணி வச்சிருக்கீங்களே, அப்புறம் நாங்க எதுக்கு? இந்த கல்யாணமே ஏன் நடக்குதுன்னு பிடிக்காம தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இதுல மேல வேற போய் நிக்கணுமா? ஆமா, அண்ணன் இருந்த இடத்துல இன்னொரு மனுஷனை வச்சு பார்க்க முடியலம்மா. ரொம்ப கஷ்டமா இருக்கு. டேய், அவன் உனக்கு அண்ணன், ஆனா இவ எனக்கு பொண்ணுடா. நானே ஏத்துக்கிட்டேன். உனக்கு என்ன வந்துச்சு? அம்மா, உங்களுக்கு இருக்கிற பக்குவம் எனக்கு இன்னும் வரல போல இருக்கு. அதான் மனசு கடந்து அல்லாடுது. நான் பேசாம வீட்டுக்கு போலான்னு இருக்கேன். டேய், மெதுவா பேசுடா. இது ஒண்ணு நம்ம வீடு இல்ல சத்தம் போடுறதுக்கு. சுத்தி ஆளுங்க நிக்கிறாங்க. சொந்தக்காரங்களே மண்டபத்தை விட்டு போனா பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? அமைதியா இருந்து கல்யாணத்தை முடிச்சுட்டு போ. அட போங்கம்மா. டேய், மேல கேக்குற கெட்டி மேல சத்தத்தை கேட்டா எனக்கு அப்படியே கோவமா வருது. இந்த கல்யாணம் மட்டும் இந்த செல்வி வேலு முன்னால நடந்துட்டா அதை விட பெரிய அசிங்கம் எனக்கு வேற எதுவுமே கிடையாது. இந்த கல்யாணம் முடியறதுக்குள்ள அவங்க குடும்பமா வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். ஏய், மாப்பிள்ள வராரு. கீர்த்தி, 2 பேரும் வேலை பார்க்காம என்ன இங்க நின்று வெட்டி நாயம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? கொஞ்ச நேரத்துல முகூர்த்தம் முடிஞ்சு எல்லாரும் சாப்பிட வந்துருவாங்க. உள்ள போய் என்ன வேலை இருக்குன்னு பாக்குறத விட்டுட்டு வந்த இடத்துல வந்த வேலையை பார்க்காம தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறது என்னங்க? தப்பே பண்ணாத என்ன ஆள் ஆளுக்கு வந்து திட்டிட்டு போவாங்க. அதெல்லாம் உங்களுக்கு தப்பா தெரியல? வர வர உங்க நியாயம் எல்லாமே ஒன் சைடாவே இருக்குங்க. இப்ப எதுக்கு முடிஞ்சு போன பிரச்சனையை மறுபடியும் ஆரம்பிக்கிற? முடிஞ்சிருச்சா? அவங்க 2 பேரும் இந்த கல்யாண மண்டபத்தை விட்டு போற வரைக்கும் இந்த பிரச்சனை முடிய போறதே இல்ல. கீர்த்தி, வந்த இடத்துல வந்த வேலையை மட்டும்தான் பார்க்கணும். தேவையில்லாம பேசிட்டு இருக்க கூடாது. போங்க, உள்ள போய் சமையல் கட்டுல என்ன வேலை இருக்குன்னு பாருங்க. நானே உங்க 2 பேர் மேல செம்ம கடுப்புல இருக்கேன். அத நான் சொல்லணுங்க. உங்க மேல நான் கொலை வெறியில இருக்கேன். கட்டின பொண்டாட்டிங்க சாக கிடக்குறா, அவ மேல கொஞ்சம் கூட அக்கறை இல்ல. எப்படி இருக்கேன்னு கவலை இல்ல. வயித்துல இருக்கிற குழந்தை மட்டும் எப்படி இருக்குன்னு சார் கவலைப்படுவாரா? யாரோ ஒருத்தி வந்து வைத்தியம் பாக்குறா, நீங்களும் அதை வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. எனக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு கொஞ்சமாச்சும் உங்களுக்கு கவலை இருக்கா? கீர்த்தி, நான் அதை சொல்றப்ப நீ மயக்கத்துல தானே இருந்த. உனக்கு எப்படி கேட்டுச்சு? நான் மயங்கி எந்திரிச்சதும் எங்க அம்மா என்கிட்ட எல்லாத்தையும் சொன்னாங்க. ஆமா மாப்பிள்ள, நான் தான் சொன்னேன் அவகிட்ட. இப்ப உங்களுக்கு என் மகளை விட அவ வயிற்றுல இருக்கிற குழந்தை தானே முக்கியமா இருக்கு. சரி, நீங்க ஃபர்ஸ்ட் எங்க அம்மா கேட்டதுக்கு பதில் பேசுங்க. உங்களுக்கு என்ன விட இந்த குழந்தை தான் முக்கியம் இல்ல? சரி, இப்ப என்ன உன் பிரச்சனை? அத சொல்லு முதல்ல. இங்க பாருங்க, என்ன எல்லார் முன்னாடியும் அவமானப்படுத்தின அந்த செல்வி, அவ அம்மா அப்பா உங்க தம்பி, ஒட்டு மொத்தமா எல்லாருமே என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கணும். இல்லனா மாத்திரை சாப்பிடாம மயங்கி விழுந்தனா நேரா அந்த மாத்திரையை எடுத்துட்டு போய் கல்யாணம் நடக்க போற இடத்துல வச்சு போட்டு சாப்பிட்டு மயங்கி விழுந்துருவேன். ஏ கீர்த்தி, உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? எதுக்கு இப்படி நடந்துக்கிற? ஆமாங்க, எனக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு. அவ மட்டும் இப்ப என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கலனா எனக்கு இந்த பைத்தியம் இன்னும் அதிகமாயிட்டே போகும். நீங்க யாரையும் வர சொல்ல மாட்டீங்க. நானே மேல போய்க்கிறேன். போய்
இந்த மாத்திரையை மொத்தமா சாப்பிட்டு நானே மேல போய்க்கிறேன். கீர்த்தி நில்லு ஒரு நிமிஷம். மாப்பிள்ள